Hello guys, welcome to நம்ம ஊர் கிரிக்கெட். இன்றைக்கி டே 3 ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு ஐசிசி சோமம்பட்டி வெர்சஸ் கருப்பூர். ஐசிசி வாந்த டாஸ் சூஸ் டு பால் ஃபர்ஸ்ட். 5 ஓவர் கொண்ட மேட்ச். ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே. கருப்பூருக்காக ஓப்பனிங் பேர் ஸ்ட்ரைக்கில் இளவரசன், நான் ஸ்ட்ரைக்கர் ரனில் ஹரி. சரி, ஹரி இல்லை, மாறி நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன். ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்காக வினோத் பவுலிங் எண்டில். நல்ல ஷாட், சென்சிபிளாக ஆடிட்டுருக்காரு. 32 குயிக்காக ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிள். நல்ல பாலுங்க, டாட் பால். ஸ்கூப்கான முயற்சி, மீண்டும் ஒரு டாட் பால். நல்ல ஷாட்டுங்க. மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் இருக்கார், கிளியர் பண்ணியிருக்கு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் மோர். நல்ல ஷாட்டுங்க, தாரையோட ஒட்டி அடிச்சிருக்காரு. சிறிய மிஸ்டேக்கு, ஃபீல்டிங் மிஸ்ஸு. 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. லாஸ்ட் 1 மோர். அப்பாடி, லெக் ஸ்டம்பில் அடிச்சிருக்காங்க லோ ஃபுல் டாஸை. ஒரு சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். முதல் ஓவர் முடிவுக்கு டீம் ஸ்கோர் 5. செகண்ட் ஓவர் போடுறதுக்காக விக்கி, ஸ்ட்ரைக்கிங்கில் இளவரசன். செம்ம ஷாட்டுங்க, ஃப்ளிக்காக ஆடிருக்காரு. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி போயிருக்கு. ஃபஸ்ட் பால் பவுண்ட்ரி கொண்டு வந்துருக்காருங்க இந்த ஓவரில். இளவரசன் பேட்டில் வந்து ஃபார் ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. நல்ல ஷாட், நல்ல ஷாட்டுங்க. மிட் விக்கெட்டில் கையில் போய் விழுந்துருக்கு. கேட்ச், நல்ல கேட்ச். மேன் கையிலே அடிச்சிருக்காரு இளவரசன். ஒரு நல்ல பிரேக் த்ரூ விக்கி ஓவரில். நல்ல கேட்ச் கூகுள் இருந்து. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வெங்கட். சரியா பட்டலை, அண்டர் த ஃபீல்டர். கேட்ச், விக்கெட். மீண்டும் ஒரு விக்கெட். முதல் பால் அவுட் ஆகி போகிறார் வெங்கடேஷ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கலை, அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயர். விக்கெட். மீண்டும் ஒரு பிரேக் த்ரூ. ஹேட்ரிக் விக்கெட்னு நினைக்கிறேன் இந்த ஓவரில். ஃபஸ்ட்டு 3 பாலுமே விக்கெட்டாக இருக்குது. 2வது ஹேட்ரிக் இந்த டோர்னமெண்ட்டில். நல்ல பவுலிங். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் தனஞ்சயன், ஸ்ரீலங்கா பிளேயர் அகிலா தனஞ்சயா. பவர் ஸ்ட்ரோக் வச்சுருக்காருங்க. ஒரு சிங்கிள். ஃபஸ்ட் பாலே வந்திருக்கு அவரோட பேட்லேருந்து. நல்லா வருங்க. 4 பாலுக்கு ஒரு 2 மட்டும்தான் கொடுத்து ஹார்ட் விக்கெட் எடுத்திருக்காரு விக்கி. லாஸ்ட் 2 மோர் ஆஃப் த ஓவர். ஸ்ட்ரைக்கில் மாறி, லாஸ்ட் 1 மோர் ஆஃப் த ஓவர். செம்ம ஷாட்டுங்க, ஃப்ளிக்காக இருக்கார் லெக் ஸ்டம்பில். 6. சாரிங்க, ஃபஸ்ட்டு பால் 4 வந்திருக்கு, அதை நான் மறந்துட்டேன். கடைசி பால் 6. இது 2 தான் இந்த ஓவரில் ஸ்கோரு. 11 ரன் மொத்தம் இந்த ஓவரில். 6 டு எண்ட் ஓவர். 2 ஓவர் முடிக்க டீம் ஸ்கோர் 16. தேர்ட் ஓவர் போகிறதுக்காக மயில், லெஃப்ட் ஆம் பவுலர். அவுட் சைடு ஜெய் போயிருக்குங்க பால். ஒரு சிங்கிள். லெக் சைடில் அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. டாட் பால், ஒயிட் பால், அகல பந்து. டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பால். ஆஃபில் வைடுக்கு மேலே ஏறி நின்றுட்டாருங்க பேட்ஸ்மேனை. லெக்கில் அடிக்கிறதுக்கான முயற்சி தான் ஃபுல்லாக. அவருக்கு லெக்கட் அவுட் இருக்காரு, அது அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். லெஃப்ட்டில் திரும்பி அடித்தா கூட சுவிட்சுக்கான முயற்சி நல்ல பலனாக இருக்கும். ரிவர்ஸ் திரும்புறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பால் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்பலைங்க, திரும்ப ஸ்கூப்பு தான் ஆடி இருக்காரு. 4 ரன் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரிங்க இவரோட பேட்லேருந்து. நல்ல ஷாட். செகண்ட் பவுண்ட்ரி. இன்னும் ஒரு 6 அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த பால் லெஃப்ட்டில் திரும்பி இருக்காருங்க. கையில் பட்டு போயிருக்கு. பவுண்ட்ரி போகாது, கையில் பட்டு நின்றுச்சு பால். மீண்டும் ஒரு 2 ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க. 2 ரன்ஸ் டு எண்ட் தி ஓவர். 3 ஓவர் முடிவுக்கு டீம் ஸ்கோர் 24. ஃபோர்த் ஓவர் போகிறதுக்காக மீண்டும் ஃபர்ஸ்ட் ஓவர் வினோத் வந்திருக்காரு.
சரியாக படலை. ஆள் இல்லை யாரும். தேர்ட் மேன் திசையில் போயிருக்கு பால். ஒரு சிங்கிள். ஃபஸ்ட்டு ஓவர் வெறும் 5 ரனுக்கு மட்டுமே போட்டு கொடுத்துருந்தாரு வினோத். இந்த ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நம்ம கூட கமெண்ட்ரி பாக்ஸில் அலெக்ஸ் பாண்டியன் LKCC. ஓகே டீம் நேம் தேவையில்லை. மீண்டும் ஒரு விக்கெட். நல்லா போட்டிருக்காருங்க வினோத். செம்மையாக போட்டிருக்காரு. ஸ்பாட்டை பார்த்து பிடிச்சி நல்லா போட்டிருக்காரு. லென்த்தில் குத்தி எடுத்து போட்டிருக்காரு. நல்லா ஆடிட்டு இருந்த மாதிரி அவுட்டாக வெளியே போயிட்டுருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். நல்ல ஷாட்டுங்க. இன்ஃபீல்டரை கிளியர் பண்ணியிருக்கு. கவர்ஸை நோக்கி பால் போயிட்டுருக்குங்க. 2 ஃபீல்டருக்கு நடுவில் போயிருக்கு. 4வது ஃபீல்டராக 2 மாடு நிற்குது. 2 ஓடி எடுத்துருக்கேன் இந்த பால். 2 ரன்ஸ். அடுத்த பால் சரியாக பட்டலை. மேலே இருக்கு. நம்மகிட்ட வந்திருக்கு பால். நல்ல கேட்ச். மீண்டும் ஒரு விக்கெட் வினோத் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்ல பிரேக் த்ரோ தான். நல்ல கேட்ச் இல்லை. ஓகே மீடியம் கேட்ச். நெக்ஸ்ட்டு நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் தமிழ். வினோத் செம்மையாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் போட்ட மாதிரி இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆமாம். அடுத்த பால் நல்ல ஷாட்டுங்க. கட் பண்ணி விட்ருக்காரு. பாயிண்டில் குயிக் சிங்கிள். ஒரு 2 வேகமாக ஓடி எடுத்திருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தனஞ்சய ஸ்ட்ரைக் வராரு. லாஸ்ட் 1 மோர் ஆஃப் த ஓவர். இந்த ஓவரில் இது வரைக்கும் பவுண்டரி எதுவும் போகலை. இந்த பால் போகுமா? ஷாட்டுங்க. சரியான ஷாட்டு. சொன்ன மாதிரி இப்போ தான் சொல்லி முடிக்கிற பவுண்டரி எதுவும் போகலன்னு. 6. சரியான 6. தனஞ்சய பேட்லேருந்து செம்ம ஷாட்டு. 6 நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. 6 ரன்ஸ் டு எண்ட் தி ஓவர். 5th ஓவர் போகிறதுக்காக ஹரி. ஸ்ட்ரைக்கிங்கில் தமிழ். கீப்பர் சரியாக படலை. லெக் ஸ்டம்பில் போயிருக்கு பால். ஒரு சிங்கிள் குயிக்காக ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல பால். தனஞ்சய போன ஓவர் கடைசி பால் செம்மையாக ஆடி இருந்தார். 6. இது 6ங்க. சரியான ஷாட்டுக்கு. எப்பா ஏங்க அச்சு வச்ச மாதிரி அடிக்கிறாருங்க. அதே ஷாட்டை செம்ம ஷாட்டு முடிஞ்சு இது கொஞ்சம் கார்னராக போயிருக்கு. நல்ல ஷாட். ஓவர் பிச் பால் நல்லா கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஆமாங்க. நான் ஓபின்னு சொன்னேன், நீங்கள் ஓவர் பிச்சுன்னு சொல்கிறீங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை. 2 1 தான். 2 1 தான். நல்ல ஷாட்டுங்க. கடந்த 2 பாலுக்கு இவரோட பேட்லேருந்து மட்டுமே 12 ரன் வந்திருக்கு. நல்ல ஷாட். 2 பாலுங்க. போன ஓவரில் அவர் சந்திச்ச 2 பால். ஆமாம் அதான் சொல்கிறேன். கரெக்டுங்க. அவரோட டீமுக்காக 2 பாலில் 12 ரன் கொண்டு வந்திருக்காரு. அடுத்த பால் என்ன நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓவர் பிச் போட்டால் வெளியே அடிச்சிருவார். குத்தி போட்டிருக்காங்க. சரியாக பட்டலை. தேர்ட் மேனை கிளியர் பண்ணிருங்க. போகல பவுண்ட்ரி போகலை. பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. நல்ல ஷாட். பேக் டு பேக் பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க தனஞ்சயா. அவரோட பேட்லேருந்து மட்டுமே கடந்த 3 பாலுக்கு 16 ரன் வந்திருக்கு. நல்ல ஷாட்டுங்க. செம்மையாக ஆடிட்டுருக்காரு. நல்ல பேட்டிங். ஒரு பக்கம் தனியாக ஆடிட்டுருக்காரு. ஒரு பக்கம் விக்கெட்டை விழுந்தாலுமே. லாஸ்ட் 3 மோர் ஆஃப் த இன்னிங்ஸ். என்ன நடக்குமா? ஃப்ளிக் ஷாட்டுங்க. லெக் ஸ்டம்பில் ஃப்ளிக் ஆடி இருக்காரு. 1 பவுன்ஸ் டு ஃபீல்டர். 2 ஓடுறதுக்கான முயற்சி. டேரக்ட் ஹிட்டுனா விக்கெட்டுங்க. பால் கட்டாகி போயிடுச்சு. ஒரு ஸ்மால் ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி இருந்துச்சுங்க இது. நல்ல ஷாட். ஒரு 2 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த பால். லாஸ்ட் 2 மோர் ஆஃப் த இன்னிங்ஸ். நஞ்சை அசுர வேகத்தில் ஆடிட்டு இருக்கிறாரு. 6 சரியாக பட்டலை. பாயிண்ட் சைடு நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு சிங்கிள். சரியாக பேட்டில் பட்டலை. அவுட் சைடு எஜாய் போயிட்டுருக்கு. லாஸ்ட் 1 மோர். லெக் ஸ்டம்பில் அடிக்கிறதுக்கான முயற்சி. சரியாக பேட்டில் பட்டலை. காலில் அடித்து ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. பை ரனில் லெக் பையில். சிங்கிள் டு எண்ட் இன்னிங்ஸ். 5 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 49. ICCக்கு 50 டார்கெட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமெண்ட்ரியில் ஒரு சின்ன மாற்றம். நான் அலெக்ஸ் பாண்டியன் உங்களுடன். இப்போ ICCக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸை தொடங்க வந்து மயிலும் கண்ணனும் வராங்க. கருப்பூருக்காக ஃபஸ்ட்டு ஓவர் போட வந்து இளவரசன் வந்துக்கிறாரு. ஃபஸ்ட்டு பால் ஸ்டார்ட்டு. சூப்பர் ஓவர். சூப்பர் ஓவரில் பவர் பிளே ஓவர். ஆஃபில் வந்து இருக்குது. பால் 4ங்க. நல்ல ஷாட். ஆஃபில் பவுண்ட்ரி. 2வது பால் போடுறாரு. பால் லெக்கில் போதுங்க. ஆட்டு மேலே அடிக்குமா? பால் தாண்டி போயிட்டே இருக்குது. தடுத்துட்டாருங்க. டூ ரன்ஸ். இடது கை மட்டையால் நல்லா சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்த பாலும் அடித்தாருங்க. ஸ்ட்ரெயிட்டு செம்ம 6ங்க. பால் அந்த காம்பவுண்டு கிட்ட விட்டு துள்ளி குதிச்சுட்டு இருக்குதுங்க.
வெளியவே போச்சு. நல்ல ஷாட். 3 பாலுக்கு 12 அடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. மூணு பாலுக்கு 14 அடிச்சிருக்கிறாங்க. அடுத்த பால் ஆஃபில் அடிச்சிட்டாருங்க. பந்துலங்க போயிட்டுக்குது. பவுண்ட்ரிங்க, இதுவும் அருமையான பவுண்ட்ரி. எல்லா பக்கமும் நல்லா பேட்டை திருப்புறாரு ஆள். இந்த பால் எதாவது நடக்குமான்னு பார்க்கலாம். போடுறாரு. பால் வைடுங்க. 5th பால் டாட் பாலுங்க. நல்ல கம்பேக் கொடுத்துட்டு இருக்கிறாரு பவுலரு. இன்னும் ஒரு பால் அவர் கம்பேர் கூப்பிட்றாரா இல்லை இவர் கம்பேர் கூப்பிட்றான்னு இப்போ தான் பார்க்க போகிறோம். யாரு கம்பேக்கு? பவுலர் கடைசியில் ஒரு கம்பேக் கொடுத்துக்கிறாரு. ஆனால் இவர் தேவையானதை வந்து செஞ்சுட்டார். ஒரு ஓவர் முடிவு 17 ரன்னுங்க. ஒரு ஓவர் முடிவு இருக்குது. நல்ல ஸ்டார்ட் தான். 50 தான் அடிக்கணும். நான் 4 ஓவருக்கு. போன பால் 4ங்க. ஒரு ஃபோன் வந்ததுனால எடுக்க முடியல. இந்த பால் எக்கில் போயிருக்குது. நல்ல ஷாட்டு தான். திருப்பி விட்டுக்கிறாரு. 1 ரன்னுக்கு போய்க்கிறாங்க. இவர் 2 4 ஒரு 6 அடிச்சுக்கிறாரு. இந்த பால் எதாவது அடிப்பாரான்னு பார்க்கலாம். கீப்பர் கேட்சிங்க. நோ பாலுங்க. அம்பேர் கொடுத்துட்டாரு. பவுலர் மிஸ்டேக்னால ஒரு விக்கெட் போயிடுச்சிங்க. காட்டிகிட்டு இருக்கிறாரு. வெளியேவும். ஐயோ, பவுலர் முடிஞ்சே இல்லைங்க. இந்த பால் ஃப்ரீ கிட்டு. இவர் ஏற்கனவே ஃப்ரீ கிட் மாதிரி தான் விளாண்டுட்டு இருக்கிறாரு. பவுன்ஸுங்க. நல்ல பவுன்ஸுங்க பால். அம்பையர் பவுன்ஸ் கொடுத்துட்டாரு. போன பால் நல்லா பவுன்ஸ் பட்டார். இந்த பால் பார்க்கலாம் என்ன ஷாட்டு. நல்லா போட்டுட்டு இருக்கிறாருங்க. பிரதீப் நல்லா போட்டுட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் பேட்ஸ்மேன் கம்பேக் கொடுக்குறாரான்னு. இந்த பால் கொடுத்துனாருங்க. ஏறிட்டுக்குது. ஃபில்டர்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. தமிழ் வந்துட்டுறாரு. இந்த ஓவரில் கண்ணா 4 பாலுக்கு 1 ரன் தான் அடிச்சிருக்கிறாரு. இந்த பால் தான் ஏதாவது ஷாட், நல்ல ஷாட்டு கிடைக்குமான்னு பார்க்கலாம். சூப்பர் பாலுங்க. அருமையாக போட்டு போயிட்டாருங்க பிரதீப் இந்த ஓவரை. நல்ல கம்பேக் டெலிவரி. 3வது ஓவர் போகிறதுக்காக மாறி வந்திருக்கிறாரு. இன்னும் 25 அடிக்கணும். பேட்ஸ்மேன் மாறி அடிப்பார். இப்போ லெக்கில் தான் அடிப்பார் பாருங்க. சொல்லலைங்க. போன பால் டாட் பால் ஆஃபில் அடிச்சிட்டாருங்க. சில்பட்டை போய்க்குது. கொஞ்சத்தில் அவுட் ஆகிருப்பார். போன ஃபஸ்ட்டு ஓவர் நல்லா அடித்தார். அடுத்த ஓவர் நல்லா டாட் வாங்கினார். இந்த ஓவர் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. அவ்வளோ போடுறாங்க. பால் நின்று வந்துடுச்சு. பேட்ஸ்மேன் எதிர்பார்த்ததோடு நின்று வந்ததுனால அவரால் அடிக்க முடியல. அடுத்த பால் போடுறாரு. தூக்கி போட்டாருங்க. வைடுங்க. வைட் அண்ட் டெலிவரி. 4வது பால். இதுவும் ஆஃப்லேயே போட்டுக்கிறாரு. பேட்ஸ்மேன் கார்னரில் அடித்தாருங்க. இங்கே இறங்குது பாருங்க பால் வெளியே. பால் விட்டுட்டு பார்த்தாரு. ஆனால் வந்து ஐயோ பால் வானத்தில் போகுதுன்னு சொல்கிறாரு. என்ன அப்படி? ஆனால் பால் வந்து 4ன்னு தான் சொல்கிறாங்க. அவர் திட்டுவாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கமெண்ட்ரியில் வந்து சவுந்தர் திரும்பி வந்துட்டார். 5வது பால் போடுறாங்க. ஐயோ பால் மிஸ்ஸுங்க. யார்கர் பாருங்க. செம்மையாக போட்டிருக்காரு. ஆஃப் கட்டில் திரும்பி போட்டிருக்காரு. யார்கர் டெலிவரி அன்பிளேயபிள். கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு பேசுங்க. மீண்டும் ஒரு யார்கர் லைனில் போட்டிருக்காருங்க. வைடு யார்கர். டாட் பால் டு எண்ட் தி ஓவர். 3 ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 31. 4th ஓவர் போகிறதுக்காக வெங்கட். பேலன்ஸ் இருக்கிற 2 ஓவருக்கு 19 ரன்னு தேவை. நல்ல பாலுங்க. லோ ஃபுல் டாஸாக போட்டிருக்காரு. நல்ல ஷாட். லாங் ஆஃப் தி சைடில் ஒரு சிங்கிள். வைட் பால். பேர்ஸ் கால் வைட். செகண்ட் பால் ரீபால். நல்ல ஷாட். லாங் ஆஃப் தி சைல். 1 bounce to ஃபீல்டர். நல்ல ஃபீல்டிங்க. அருமையான ஃபீல்டிங்க. ஒரு சிங்கிள். மயில் இந்த பாலை என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறாங்க. நல்ல சொடுக்குங்க. 2 எடுத்துருவாங்களான்னு பார்க்கலாம். வந்துட்டு இருக்கிறாரு ஃபில்டரு. பால் மிஸ்ஸுங்க. 3 ஓடிடுவாங்க போல இருக்குது. நல்ல ரன்னுங்க. 3 ரன் ஓடி டீமுக்காக நல்லா உழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு 3/4 மணி நேரம்னு நினைக்கிறேன். ஃபுல் டாஸ் பால் சரியாக கனெக்ட் ஆகலை.
1 பவுன்ஸ் டு ஃபீல்டர். 2 டேரக்ட் ஹிட்னா விக்கெட்டு. அடிக்கலைங்க டேரெக்டாக. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. டாட் பால். ஆஃப் கட்டர் போட்டுருக்காருங்க. நல்ல லென்த்தில் குத்தி திருப்பியிருக்காரு பாலை. டாட் பால். 7 பாலுக்கு இன்னும் 11 ரன் தான் அடிக்கணும். பவுலரோட டிஷர்ட்டும் 11 தான். இன்னும் தேவையான ரன்னும் 11 தான். லாஸ்ட் 1 மோர் ஆஃப் த ஓவர். டாட் பால். அருமையான டாட்டோட ஓவர் முடிச்சிருக்காரு. நல்ல யோசிச்சு விளையாடணும். பவுலர் ரனில் கடைசி ஓவர் போகிறதுக்காக மாறி கடைசி 6 பாலுக்கு 11 ரன் தேவை. ஸ்ட்ரைக்கிங்கில் மயில். செம்ம பாலுங்க. ஸ்லோயர் ஆஃப் கட்டராக போட்டிருக்காரு. ஹைட்டாக போயிருக்கு பால். அண்டர் த ஃபீல்டர். சான்ஸ் ஃபார் விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்துருக்காருங்க மயிலோட விக்கெட்டை. மாறி ஒரு பிரேக் த்ரூ. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வினோத். 5 பாலுக்கு 11 ரன் தேவை. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. அண்ணன் கிரீஸில் இருக்கிறாரு, தம்பி 4 கிரீஸில் இருக்கிறாங்க. பார்க்கலாங்க இந்த பால் என்ன நடக்குதுன்னு. பால் ஆஃப் யார்க்கரு. 2 அவுட் மிஸ்ஸுங்க. பேட்ஸ்மேன் வந்து இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கிற பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் கோகுல். இவர் வந்து அண்ணன். நான் ஸ்ட்ரைக் ரனில் இருக்கிற வினோத் வந்து தம்பி. 2 பேரும் பிரதர்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்ட் ஒன். 4 பாலுக்கு 10 ரன் தேவை. சரியான ஷாட்டுங்க. மிடில் பேட்டில் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலு 6. சந்திச்ச முதல் பால் 6 அடிச்சிருக்காருங்க கோகுல். செம்ம ஷாட்டு. சூப்பராக அடிச்சிருக்காருங்க. ஆஃப் கட்டில் தூக்கி போட்டிருக்காரு. பேலன்ஸ் இருக்கிற 3 பாலுக்கு 4 ரன் மட்டுமே தேவை. 3 மிஸ்டேக்ஸ். ஆஃப் கட்டர் தூக்கி போட்ட ஸ்லோயரை கணிச்சு கரெக்டாக அடிச்சிருக்காருங்க கோகுல். 3 பாலுக்கு 4 ரன் தேவை. நல்ல ஷாட். அதே திசையில் அடிக்கப்பட்ட பந்து இந்த தமுறை கீழே போயிருக்கு. டேரெக்டாக விக்கெட்டை டேரெக்டாக அடிச்சிருந்தா விக்கெட்டு. டேரெக்டாக அடிக்கலைங்க. 2 பாலுக்கு 2 ரன் மட்டுமே தேவை. ப்ரெஷர் அந்த பவுலர். செம்ம பாலுங்க. நல்ல கம்பேக் டெலிவரி. நோ பால் கொடுத்துருக்காருங்க அம்பையர். இது அடிச்சிட்டாரு. இல்லை போன பால் அவன் கொடுக்க வந்தான். நானே வேணானே. இந்த பால் நல்ல த்ரோ. பேலன்ஸ் இருக்கிற 2 பால் போகிறதுக்காக தமிழ். ஸ்ட்ரைக்கில் கோகுல். 1 ரன் மட்டுமே தேவை. போன பால் ஒரு நோ பால். இது ஃப்ரீ ஹிட். செம்ம ஷாட்டுங்க. நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. கிளியர் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். பண்ணலை. இருந்தாலும் ஃப்ரீ ஹிட்னால மேட்ச் வின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச் வான் பை ICC. ஃப்ரீ ஹிட்டு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம ஒரு கிரிக்கெட்.